ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 89 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல 88 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸும் உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. 0, 6, 24, 60. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்குறாங்க, 210. ஸோ இதை ரொம்ப சிம்பிளா போடலாம் பாருங்க. 0, 6, 24, 60, அடுத்த நம்பர் தெரியாது, 210. இந்த 0 அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 1 கியூப் மைனஸ் 1, 6 அப்படிங்கிறது 2 கியூப் மைனஸ் 2, 24 அப்படிங்கிறது 3 கியூப் மைனஸ் 3, 60 அப்படிங்கிறது 4 கியூப் மைனஸ் 4. அப்ப அடுத்து என்ன வரும்? 5 கியூப் மைனஸ் 5 அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும். 5 கியூப் 125 மைனஸ் 5 போட்டீங்க அப்படின்னா 120ன்னு கிடைக்கும். இது 6 கியூப் மைனஸ் 6, ஸோ 210. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 120. இதை ஒரு சில கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரே லாஜிக் தான் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. அவங்க இதை வேற லாஜிக் வச்சு கூட எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ நமக்கு தேவை கரெக்டா எந்த லாஜிக் சூட் ஆகுதோ அதை எடுத்துக்கணும். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இன்னொரு லாஜிக்லயும் இது ஒர்க் ஆகும் இந்த சம். ஓகேவா? சோ என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. இதோட டிஃபரன்ஸ் 6, இதோட டிஃபரன்ஸ் 18, இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 6, 36ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் 12, அடுத்து இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த டிஃபரன்ஸ் 6ன்னு கிடைக்கும். அதாவது இப்படி ரிவர்ஸா போகும்போது இப்படி எடுத்திருப்பாங்க. இப்ப இதோட டிஃபரன்ஸ் 6ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன வரும்? 18 கூட 6 கூட்டினீங்கன்னா 24ன்னு வரும். கரெக்டா? அந்த 24 இது கூட கூட்டினீங்கன்னா என்ன வரும் பாருங்க? 10 மீதி 1 60ன்னு வரும். இந்த 60யும் இந்த 60யும் கூட்டினீங்கன்னா இந்த இடத்துல 120ன்னு வரும். ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணாலுமே இதோட ஆன்சர் 120 தான். நான் போட்ட இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் இதோட ஆன்சர் 120 தான். ஸோ இதுதான் வரும் அப்படிங்கிற அந்த இது கிடையாது. ஓகேங்களா? சோ நமக்கு தேவை அங்க இருக்கிற நம்பர்ஸ் வச்சோ லெட்டர்ஸ் வச்சோ பாத்தீங்க அப்படின்னா எந்த லாஜிக் சூட் ஆகுதோ அதை போட்டுக்கலாம். அது ஏதோ ஒரு இடத்துல தவறாச்சு அப்படின்னா அது நம்ம யோசிச்சது தவறு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த வழிதான் அப்படின்னு கிடையாது. சோ இந்த மாதிரி 2-3 வழிகளும் இருக்கும். எது உங்களுக்கு கரெக்டா இருந்தோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ இந்த இடத்துல மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்க. ஸோ இது பாருங்க 4, 6, 2, 3. ஸோ இங்கே வெளியே இருக்க நம்பரை வச்சு தான் கண்டிப்பாக உள்ள இருக்க நம்பர் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ முன்னாடி எல்லா நம்பரும் இருக்கு இல்லையா? அப்போ இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க ரொம்ப சிம்பிள். இதை ரெண்டையும் பெருக்கி இதால டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 × 3 / 2 6ன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் சென்டராக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இதை ரெண்டையும் பெருக்குங்க. 9 × 2 / 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 6. அடுத்து இது என்ன வரும்? 20 × 7 / 5. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 28ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 28. அடுத்து 3 பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டும் போது 12 புள்ளிகள் பெறுவதற்கான நிகழ்தகவு. இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். ஓகேவா? சோ என்ன அப்படின்னா 3 பகடைகளை உருட்டுறாங்க. 12 புள்ளிகள்னா என்ன அர்த்தம்னா கூடுதல் 12 புள்ளின்னு அர்த்தம். எங்க தெளிவா கொஸ்டின் கொடுக்கல, இருந்தாலுமே புரிஞ்சுக்கோங்க. 12 புள்ளிகள் அப்படின்னா என்னன்னா அதோட கூடுதல். இப்போ 3 பகடைகள் அப்படின்னா எப்படி வரும்? 1,1,1, அடுத்து 1,1,2 இந்த மாதிரி போகும். ஓகேவா? சோ 3 பகடை அப்படிங்கறதால 6/3 மொத்த வாய்ப்புகள் 216 வரும். 36 அப்படின்னா கூட இந்த இடத்துல நம்ம எழுதிட்டு எது நமக்கு தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் 216 நம்மளால எழுத முடியுமானா கண்டிப்பா எழுத முடியாது. சோ அதனால 6 கியூப் n(s) வேல்யூ 216ன்னு தெரிஞ்சிருச்சா? அப்ப அடுத்து இந்த 12 புள்ளிகள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத பாருங்க. ஓகேவா? சோ எப்படி கிடைக்கும் பாருங்க. 1, 5, 6 இந்த 3ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ன்னு கிடைக்குமா? அப்போ அதை 11, அதுக்கப்புறம் 12. ஸோ இதே 3 நம்பரை வச்சு ஆர்டர் மட்டுமே மாத்தி மாத்தி உங்களால 6 வகையில எழுத முடியும். எப்படி அப்படின்னா 1,6,5, 5,6,1, 5,1,6, 6,1,5, 6,5,1. ஸோ இப்போ எப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க? ஸோ ஒரு 3 நம்பர் தான் 1, 5, 6 அப்படிங்கிற நம்பரை கூட்டும் போது 12ன்னு கிடைக்குது. அந்த 3 நம்பர் 6 வித்தியாசமான வகையில உங்களால எழுத முடியும். இது ஒரு 6.
ஓகேவா. அடுத்த 3 நம்பர் கவனிங்க. அது எப்படி என்னென்ன வரும் அப்படின்னா 2, 6, 4 இந்த 3ஐயும் கூட்டும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். இதே ஆர்டர்ல 3மே வேற வேற நம்பர் இல்லையா, வேற வேற நம்பர் 3 இருந்ததுன்னா அதை 6 வகையில எழுத முடியும். சேம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி. அடுத்து 3, 5, 4 இதை கூட்டினாலும் 12 தான். இதுவும் டிஃப்ரெண்ட் நம்பர், அப்ப 6 வகையில எழுத முடியும். அடுத்து 2, 5, 5 ஸோ 2 நம்பர் சேம் ஆகவும் ஒரு நம்பர் வேறையாவும் இருந்ததுன்னா அதை 3 வழியில தான் உங்களால எழுத முடியும். ஓகேங்களா. ஸோ 3மே வேற வேற நம்பர் அப்படின்னா 6 வகையில எழுதலாம். 2 நம்பர் சேம் ஒரே நம்பர் மட்டும் வேற அப்படின்னா, அதாவது 2 டிஃப்ரெண்ட் நம்பர் அப்படின்னா 3 வகையில எழுதலாம். ஸோ இதே மாதிரி வேற என்ன வரும்னா 3, 6 அப்படிங்கிறது வரும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இதுவும் 3 வழி இருக்கும். அடுத்து 4, 4, 4 எல்லாமே ஒரே நம்பர் அப்படின்னா ஒரே வழிதான். ஓகேவா. ஸோ 3 டிஃப்ரெண்ட் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு 6 வழியில எழுதலாம். 2 டிஃப்ரெண்ட் நம்பர் அது ஒன்று ரிப்பீட் ஆகுது அப்படின்னா 3 வழிகள் இருக்கு. அடுத்து ஒரே நம்பர் தான் 3 இடத்துலயுமே வருது அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஓகேவா. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க பாருங்க. 6, 12, 18, 19, 25. அப்ப மொத்தமா எத்தனை வாய்ப்புகள் இருக்கு அவங்க கேட்கறதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 25 வாய்ப்புகள் இருக்கு. மொத்த வாய்ப்புகள் 216. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி 3 பகடை கொடுத்துட்டு கூடுதல் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டட் தான். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சம்மு. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா 3 நம்பர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. 1, 2, 3, 4, 5, 6ங்கிறது தெரியும். இதுல எந்த 3 கூட்டினா 12 வரும்னு கவனிங்க. ஓகேவா. சோ 1, 5, 6 இதை 3 கூட்டும் போது 12 வரும். அதே மாதிரி வேற வேற 3 எடுத்து கூட்டி பாருங்க. சோ 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு நம்பர் 2ஆவும் வேற ஒரு நம்பர் சிங்கிளாவும் வச்சு பாருங்க. ஓகேவா. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்த கேள்வி a = 1, b = 2, z = 26 என கொள்வோமானால் அவுல் என்ற வார்த்தையின் மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும்? அதாவது a-க்கு 1, b-க்கு 2, c-க்கு 3 இந்த மாதிரி சேம் நம்பர் எப்படி ஆல்பபெட்ஸ்ல எழுதுவோமோ அதே ஆர்டர்ல நீங்க எழுதுனீங்கன்னா அவுல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிறத பாருங்க. o-க்கு 15, w-க்கு 23, l-க்கு 12 இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 50. ஓகேவா. அதே கூடுதல் 50 வர்ற மாதிரி கீழே இருக்க ஆப்ஷன்ல எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத பாருங்க. சோ ஃபிஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா F6, I9, S19, H8 இதை கூட்டினீங்கன்னா 42. இப்ப இது வராது. அடுத்து பிஜியான் கூட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிகமா தான் வரும். இருந்தாலும் கூட்டிக்கலாம் பாருங்க. P-க்கு 16, I-க்கு 9, G-க்கு 7, E-க்கு 5, O-க்கு 15, N-க்கு 14 இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 56ன்னு கிடைக்கும். அப்ப இதுவும் வராது. அடுத்து ஸ்னேக்கு S-க்கு 19, N-க்கு 14, A-க்கு 1, K-க்கு 11, E-க்கு 5. ஓகேவா. இதை கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 50ன்னு கிடைக்கும். ஸோ 50ன்னு கிடைக்கிறது தான் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒருவேளை இதையும் கூட்டி பாருங்க. 2, 9, 18, 4 கூட்டினீங்கன்னா 33. அப்ப இதுவும் வராது. ஓகேவா. ஸோ அதே கூடுதல் வரக்கூடிய வேற ஒரு வார்த்தை ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்றோம். ஓகேவா. அடுத்து 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து 2 சீட்டுகள் எடுக்கப்படுகின்றது. 2 சீட்டுகளும் ராணியாக இருப்பதற்கான நிகழ்தகவு. இது பாத்தீங்கன்னா நம்ம காம்பினேஷன் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். 52ல 2 சீட்டு எடுக்கிறாங்க. அந்த 2 சீட்டு ராணியா இருக்கா. மொத்தமா ராணி சீட்டு எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 ராணி சீட்டு இருக்கும். அந்த 52ல 4 ராணி சீட்டு இருக்கும். ஸோ 4 ராணி சீட்டு எடுக்கிறாங்களா. என்ன பண்ணணும்? 4ல 2 சீட்டா இருக்க வாய்ப்பு என்ன? அப்ப 4C2 அப்படிங்கிறது தான் அதுக்கான வாய்ப்பு. மொத்த வாய்ப்பு 52 C2. ஸோ 4 C2 எப்படி எழுதலாம்? 4 × 2 / 1 × 2 எழுதலாம். 52 × 51 4 × 3 கரெக்டா. ஸோ 52, 51, 1 × 2 இதுவும் அடிஞ்சிரும். 4ஆல் அடிச்சிங்கன்னா இது உங்களுக்கு 13 டைம் அப்படின்னு கிடைக்கும். 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இது 17 டைம் கிடைக்கும். ஓகேவா. அப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு? 13 × 17 ஆனால் டிவைடட் பைல வருது. அப்போ 1 / 221ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 / 221. இந்த இடத்துல 2 சீட்டுகள் ராஜா சீட்டுகள் அல்லது அப்படின்னு கொடுத்தா நம்ம P of A யூனியன்
and B அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் இந்த இடத்துல எப்படி இருக்கு, ரெண்டும் ராணியா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டதால நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.